அப்பாடா வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பாபிஷ்ணிங்க சேனல். ஏன்டா போன வீடியோ அப்டேட் அப்புன்னு முடிச்சிட்டேன்னு நினச்சிட்டிங்கன்னா இப்போதைக்கு கேட்காதீங்க. நான் அவுட் பண்ணி எப்படி இங்கே வந்தேன் மக்களே? என் வீடு எல்லாம் போயிடுச்சு. இதுக்கு மேலே எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடை உருவாக்குனேன், கடைசியில் பார்த்தா எல்லாம் போயிடுச்சே யா மக்களே. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ண போனால் வழி இல்லை, க்ரியேட்டிவ் போயே ஆகும். என்னால் இதுக்கு மேலாம் திரும்ப வீடை எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டை கட்டினேன் தெரியுமாடா. நான் இது டைமண்ட் மட்டும் 3 எடுத்து வச்சுன்னு க்ரியேட்டிவ்க்கு வந்துடுறேன். இதுக்கு மேலாம் என்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடை கட்டின மக்களே, கடைசியில் பார்த்தா வீடு போயிடுச்சு. ஐம் சாரி மக்களே. இப்போ நான் சீட்டிங் பண்ணுறேன்றனால தான் தெரியாமல் பண்ணுறேன். என்னால் வழி இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடை கட்டினா அது வீடு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதனால் நான் க்ரியேட்டிவ் வந்து நானே ஒரு மாடர்னான ஹவுஸை வீட்லேயே கட்டிச்சு இங்கே கட்டி என்ன சொல்கிறது, மாடர்னான ஹவுஸை கட்டி விளையாட போனேன். அதுக்கோ நல்ல இடமா பார்த்து கட்ட போய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச மக்களே, நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சா கடைசியில் பார்த்தா அந்த விச்சி வந்து என்னை அவுட் பண்ணி விட்டுருச்சு மக்களே. எனக்கு வழியும் இல்லை, இப்போது அவுட் ஆகிட்டேன். க்ரியேட்டிவ் தான் வந்து ஜெயிக்கணும். ஏங்க இந்த இடத்துல ஏதாவது இரு, இந்த வழி ஆல்ரெடி வந்துருக்கோம். இங்கே ஆல்ரெடி வந்துருக்காமையே தந்து மக்களே. இந்த இடம் தான் கண்டுபிடிச்சிட்டேன். வீடு இங்கே தான் எங்கேயோ இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன்டா. கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. இதுக்கு மேலே வீட்டை நம்மளாவே கட்டி வந்தால் ஏன் நம்மளுக்கு தேவைதான். ஆனால் நான் வழி இல்லை, நான் வேறு வழியாக செஞ்சுக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் சேர்த்து பண்ணுறேங்க மக்களே ப்ளீஸ். நான் புதுசாக வீடியோ போட்டேன்னா அது உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். நான் ஃப்ரீ ஃபயர் விளாட ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. புதுசாக அப்டேட் வந்துருக்கு கேமில். அந்த அப்டேட்டு நல்லா இருக்கு, அதான் பார்க்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அந்த கேமுக்கு அப்டேட்டுக்கோ பார்த்து போடுறேன். நான் அந்த கேம் விளையாடிட்டேன், அதனால இந்த அப்டேட்டு பார்க்க எப்படி சொல்கிறது, அதுதான் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது அந்த அப்டேட்டு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க, ஷேரும் பண்ணுறேங்க, அப்படியே சேர்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுறோங்க மக்களே. கஷ்டப்பட்டு விளையாடினா கடைசியில் பார்த்தா அந்த விச்சி வேறு நம்மளை நடுவில் வந்து ஊருக்குள்ள இந்த கௌஷிக் வந்தா அப்படின்றமே அவுட் பண்ணிட்டான் மக்களே. ப்ளீஸ் இது மட்டுமாவது பண்ண எனக்கு. இப்போ நீங்கள் தான் ஆகுதல். நான் இந்த வீடுக்கு நீங்கள் எவ்வளோ தவீங்கன்னு தெரியாது, சும்மா இப்போதைக்கு ஆரம்பத்தில் ஒரு வீடு கட்டுறேன். நான் இப்போ இந்த வீட்டை இங்கேருந்துக்கோ வேறத்துக்கு மாற்றிடுவேன். பிகாஸ் ஹோம் ஷிஃப்டிங் இஸ் த குட் ஷிஃப்டிங் ஆகிடும். நான் இது ஃபுல்லாக ஜன்னலாக தான் வைப்பேன், பிகாஸ் நல்லா இருக்கும் தான். இது ஒன்று கட்டி எனக்கு கையை வலிக்குதுறாப்பா. அப்படியே இந்த இடத்துக்கு எடுத்துன்னு வந்து இதை எடுத்து இப்படி வச்சு இதை எடுத்து இங்கே வர வச்சு மக்களே. இந்த வீடு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் மக்களே, நீங்கள் தான் சொல்லணும் இந்த வீடு எப்படி இருக்குன்னு. இதுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். 10க்கு நீங்கள் எவ்வளோ இது தவீங்க, இல்லைனா 5 ஸ்டாருக்கு எவ்வளோ தவீங்க, அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ்ன்னு எதுக்கு ஒன்று இருக்கோ அதை நீங்கள் யாருமே பண்ணவே மாட்டீங்க, அதான் சொல்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட்ஸ். என்னடா இது அப்பா, அப்படியே வீடை கட்டி முடிச்சிட்டேன் மக்களே. இப்போ இந்த இடத்துல இது வச்சுட்டு அப்புறமா லைட்டாக
இந்த சைடு கட்டினா நல்லா இருக்காது. ஏங்க இதோ கட்டி முடிச்சிட்டேன். சுட்டி இந்த ஊரி பாத்தி கணம் காண்வாய் எளிய மணி மாணி கணம் மேனே மனை மனமோ நேனா. இது அப்படியே வில்லேஜ் வச்ச வீடுமே பேசாமல் இதில் இந்த கேமில் ஏதாவது வில்லேஜ் இருக்கான்னு பார்த்து வில்லேஜ் பக்கத்துலேயே நம்ம ஸ்பான் ஆகிடலாமான்னு யோசிக்க. இந்த வீட்டுக்கு நீங்கள் 10க்கு எவ்வளோ தருவீங்கன்னு முக்கியமாக கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க மக்களே. எனக்கு நீங்கள் சொல்கிறது தான் தேவை. முதல்ல அப்போ வந்து இதை கொஞ்சம் வச்சு இங்கே டார்ச் ஒன்று வச்சுன்னு இங்கே ஒரு டார்ச்சு, அப்புறம் இங்கே ஒரு டார்ச்சு. இங்கே வந்து இதில் டார்ச் வேணாம், நல்லா இல்லை. அதனால் வந்து இங்கே டார்ச் வைக்கானா அப்புறமா இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று. நான் இங்கே சொன்னேன்டா அப்பா. இங்கே ஒன்று இங்கே ஒன்று. வெளியே ஒன்று வச்சிடலாம் மக்களே. அப்படியே உள்ளே வந்தால் இந்த அமை. அடுத்தது வந்து எனக்கு என்ன தேவைன்னா கண்ணாடி. இந்த கலரில் எந்த கண்ணாடி நல்லா இருக்கும்? நம்மளுக்கு சாதா கிளாஸே போதும். நம்மன்னா மாடர்ன் ஹவுஸாக கட்டப்போம். மாடர்ன் ஹவுஸ்க்கோ கட்டப்போயேன். அது வந்து புது சிஎஸ் ஆட்டும் அதுக்கோ தனியாக ஒன்று வீடியோக்கோ போடுற மக்களே. இதுக்கு மேலே வீடியோ முடிக்க போவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. தோ முடிக்க போகிறேன். ஆனால் நான் கண்ணாடி வச்சேன், ஆனால் அது வைக்காதுமையே காட்டுது உங்களுக்கு நினைக்கிறேன். எனக்கு மட்டும்தான் அப்படி காட்டுதா? எனக்கு தான் மக்கள் எப்படி காட்டுது. நான் வீட்டுக்கு எவ்வளோக்கோ பார்த்துறேன். பார்த்தீங்களா வீடு சும்மா வேறு லெவலில் ஆயிடுச்சா. அடுத்தது வந்து முதல்ல ஓக் டோர் வந்து இங்கே வச்சிடலாம். ஓக் டோர் வச்சிட்டோமா, அடுத்தது வந்து மெட்டல் டோர் வச்சுக்கலாம். பிகாஸ் ஜாம்பி கீம்பி ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கோங்க மக்களே, அது நம்மளை அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அடிச்சிட்டு போயிட்டு திரும்பியும் முதலேருந்து வர வேண்டியதாக. இந்த இடத்துல இது வச்சுக்கிட்டு இது ஓப்பன் பண்ணால் இது க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஐயோ மக்களே வச்சிட்டேன். ஷபா என்னடா என் கை சும்மாவே இருக்கு இல்லையா, என்னடா இது பண்ணுறது. இங்கே மக்களே தோட்ட வச்சுட்டு ஓகே. என்னடா எனக்கு இது கேளடாப்பா. அது இல்லை, இது வாய்ப்பு இல்லை நினைச்சேன். நம்மளுக்கு அது நினைக்க மக்களே வரல. இல்லை நம்ம எதுவுமே வச்சுக்கலாம். உள்ளே வந்தோடனே இதை வச்சு மூடிக்கலாம். அதுதான் தோம் வந்துட்டு உள்ளே போயிட்டு அப்படியே இதை தாண்டி இதை மூட்டு அப்படியே போய் வந்தேன். போய்ட்டு திரும்பி எப்போ வீட்டுக்கு போமோ அப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது திரும்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை போட்டு மூடிட்டு வந்தா ஆள்டா. இது சிம்பிள். இப்போ அவன் நடிகான்னு பார்த்துடலாம்டா வாங்கடா. என்கிட்ட இப்போ ஃபர்னன்ஸ் ஒன்று, அப்புறமா இது ஒன்று, பெட்டு ஒன்று எடுத்துக்கிறேன், அப்புறமா கிராஃப்டிங் டேபிள் ஒன்று எடுத்துக்கிறேன்.
கிராஃப்டிங் டேபிள் ஒன்று, ஃபர்னான்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 2 பெட்டு. அம்மா செஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் இது அதிகமாக வச்சுக்கலாம். அவ்வளோதான் 2 செஸ்ட்டு. அடுத்தது வந்து பேரெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம க்ரியேட்டிவ்லேயே இருந்தாலும் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் மக்களை. பிகாஸ் நான் ஐயோ இது ஒன்று இதே இங்கே போட்டேன்னு தெரியலையே. இது இங்கே போட வேணாம், இங்கே கட்ட இங்கே வடம் எங்கே வச்சா நல்லா இருக்கும்னு தெரியலையா. எந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும்? ஸ்லாப்பு அதில் இது வச்சுக்கணும். ஓ இது அப்படியே தான் இருக்கா? இப்போ வந்து நம்மள்கிட்ட ஸ்பாஞ்சு ஒன்று இருக்கும்ல, ஸ்பாஞ்சு வச்சுட்டாலே முடியுது. நல்லா அதுக்கு நீ இவ்வளோ குட்டியெல்லாம் செஞ்சால் நல்லாவே இருக்காது மக்களே. அதனால் நான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா பெருசு பண்ணிக்கோங்க. நான் அதனால தான் பெருசு பண்ணிக்கினேன். கொஞ்சம் ரொம்ப குட்டி கொண்டு இருக்கு. என்னடா இது? சரி எப்படி இருந்ததோ அப்படியே மாற்றி விட்டுருவோம். இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா போவாங்களா? போங்கடா. ஐயோ இப்போ நான் எனக்கே ஆப்பச்சினேன் மக்களே. வாங்க மக்களே, நான் எனக்கே ஆப்பச்சினேன். அதனால் நான் இப்போ இது வழியாக போயிட்டு அடச்சை போய் எரிக்கெல்லாம் ஒன்று வச்சுனேன். அதோட இதை வச்சுட்டு இப்போ அயன் தான் நம்மளுக்கு தேவைன்னு. அதனால் நான் அயனை மட்டும் இன்னமும் நம்மளுக்கு 64 டைமண்டாகவே வச்சுக்கலாம். அப்புறம் 64 அயனு. நம்ம இந்த ஸ்டாண்ட்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் வேணாம். அதுதான்ப்பா மக்களே. இந்த வீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ தவீங்கன்னு எனக்கு தெரியாதே. இப்போ அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் மரத்துக்கோ அதில் வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் மரம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வுட்டுக்கோ வச்சுருந்தோம். வுட்டு வச்சு நான் லைட்டாக கொஞ்சம் டேர்ட்டுக்கோ வச்சுருந்தோம். அதுதான் அப்போ நம்ம இது தான் நெய்ய வச்சுருந்தோம். அந்த இது என்ன சொல்லுவாங்களே, நவோ ஸ்டோன் சொல்லுவாங்களே. இந்த ஸ்டோன் இல்லை மக்களே, அது வேறு ஸ்டோனு. காபிள் ஸ்டோன். இந்த காபிள் ஸ்டோனு நம்ம 5 வச்சுருந்தோம். 64 அதுதான். இதுக்கு மேலே வச்சுருந்தேன். நம்ம 5 6 வச்சுருக்கோம். சரி விடுங்க, நம்ம 5 அப்போவுமே 6 வச்சுருந்தோம். 5 வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு சாப்பாடு கம்மியாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஹெய்பெல் வச்சுக்கலாம். ஹெய்பெல் கொஞ்சம் ஹைபல். அப்புறம் ஹெய்பெலுக்கு அப்புறம்
எதுவும் சின்ன லாபமாக இங்கே ஒரு சின்னதாக மைனிங் ஏரியாமே பண்ணிக்கு வந்தால் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ அடுத்த சந்திக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.